அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து பிரசன்னதோட ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது குரு பகவானோட பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் இதுவரை மிதுன ராசியிலிருந்து இப்ப வைகாசி 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை பின் இரவு 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக உள்ளாருங்க. அதன் பின்பு ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதிசாரமா இவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா தை மாதம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 இவர் சிம்ம ராசியிலிருந்து திருப்பி வக்ர நிலை அடைகிறார், கடகராசிக்கே போறாரு. அப்படிங்கிறப்ப பொதுவா குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருட காலங்கள் இருப்பாரு. அப்படிங்கிறதுனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2 ராசிகளையும் இவர் முன்பின் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுது. இதனால இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை ஜென்ம குருவா இந்த மிதுன ராசிக்கு ஜென்ம குருவா இருந்த குரு பகவான் இப்ப தற்போது 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப 2ஆம் இடம் அதான் பயிற்சியாகி அவர் உச்சம் பெறாரு. அப்படிங்கிறப்ப 2ஆம் இடங்கிறது குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப 2ஆம் இடத்துக்கு போய் அவர் உச்சமாகிறதுனால ஒரு குடும்பம் அமையாதவங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பம் அமையும், அல்லது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இதுவரையே வரவேண்டிய பணம், எங்கேயாச்சும் வரவேண்டிய பணம் இருந்தால் இந்த காலகட்டம் இதெல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா குருபகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி, அதாவது குருபகவான் தான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த பலப்படுத்துவார். அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்துக்கு குருபகவான் பயிற்சியானாலும் இந்த மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்வார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அப்போ இவங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு பக்கம் இருந்து வர வேண்டியதுனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவங்களுக்கு கிடைக்கும். அதனால சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த சண்டை பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. கொஞ்சம் சுமூகமா பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல 6ஆம் இடம்ங்கிறத கெடுதலான பாவம் அப்படிம்பாங்க. இருந்தாலும் 6ஆம் இடம் தான் நம்ம செய்யக்கூடிய வேலை குறிக்கக்கூடிய இடம். அதே போல 6ஆம் இடம் தான் அந்த வேலையில உயர் பதவியை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் தான் நம்மளுடைய மக்கள் மத்தியில ஒரு சமூக சேவையில ஈடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறோம். அப்படிங்கிறப்ப குருபகவானின் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் இவங்க வேலையில ஒரு உயர் பதவி அடைவாங்க. இதுவரை வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதன் பின்பு குருபகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப 7ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை குருபகவான் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால 2வது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்கள இந்த காலகட்டம் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் கொடுத்து வாங்கல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடும். அதனால நீங்க கொஞ்சம் சுமூகமா பேசி முடிக்கிறது நல்லது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தை குருபகவான் 9ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப 9ஆம் பார்வைங்கிறது ஒரு நல்ல ஒரு பாக்கிய ஒரு நல்ல பார்வை. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க ஒரு தொழில் ஏற்படுத்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இதுவரையே சொந்த தொழில் செய்யலைன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த தொழில இவங்க கடின உழைப்பை போடணும். அப்படிங்கிறப்ப வேலைக்கு ஆள் போடாம இவங்களே ஒரு வேலை அதில் இறங்கி வேலை செய்கிறப்ப கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய இவங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். இவங்க வேலைக்கு ஆள் போடுறதை தவிர்த்துட்டு இவங்களே அதில் கடின உழைப்பு உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அங்கே 10ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப சனியை குரு பார்க்கறதுனால ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அவர் 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இவங்களே அந்த வேலையில ஈடுபட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வழிபாடு. அப்படிங்கிறப்ப இவங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். இது போல ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.